தற்காலிக சபாநாயகரை மூத்த உறுப்பினர் ஒருத்தரை நியமிப்பாங்க. அது மேபி செங்கோட்டையனா கூட இருக்கலாம். அதனால அந்த மாதிரி ஒருத்தர் தற்காலிக சபாநாயகர்னு வச்சுட்டு பதவி பிரமாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் வரும். அதனால அதுக்கு ஒரு டைம் இருக்கும், 2 வாரமோ 3 வாரமோ. இப்போ ஊடகங்களை 2 வாரம் போட்டுட்டு இருக்காங்க. அது இவருடைய டிஸ்கிரிஷன். கவர்னர் பார்த்து அதை இது பண்ணலாம், அதை நீட்டிக்கலாம், குறைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இப்ப இவருக்கு வந்து புதுசா வந்திருக்கனால யாரும் பெரிய எதிர்ப்பை, ஏன்னா இவருமே வந்து மத்திய அரசனுடைய எதிர்ப்பை பெருசா கடைசி நேரத்துல எல்லாம் காட்டல. அதனால வந்து இவரு மத்திய அரசு இவருக்கு எதிரான போக்கை கையில் எடுக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அந்த உரிய நேரம் வழங்கப்படும். 2வது இதெல்லாம் 2-3 நாள்ல பேசி செட்டில் பண்ண முடியும். அவர்கள் இப்பயே பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிட்டதான் தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதனால கூடிய மட்டும் அவர் வந்து 1 வாரம் 10 நாள்லயே வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிற வாய்ப்பு இருக்கு.